நான் சித்தப்ப எல்லாம் எப்படி இருக்கீங்க? சரி மேட்ருக்கு வரேன். கார்த்திக் சுப்ராஜோட சம்பவம் அதுதான் பார்த்தீங்கன்னா ரெட்ரோ படம். தலைவன் சூர்யாவை தான் போட்டு தாக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. டிராயிங்க்கு முன்னாடி டார்க் டு லைட் முடி எப்படி வரையுதுன்னு பார்த்துட்டே போயிடுவான். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த இடத்தில் டார்க் பென்சில்னா 8B பென்சில். அந்த பென்சிலை எடுத்துக்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைனாக நம்ம டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த பென்சிலை வந்து பார்த்தீங்கன்னா லைனெல்லாம் போட முடியாது. அதனால் வந்து ஷேடிங் தான் பண்ண முடியும். ஓரளவு தான் லைன் போட முடியும். ஸோ அதனால் அதை வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்டிங்னா உனக்கு தெரியல, சும்மா அந்த ப்ரஷை வச்சு தேய்ச்சி விடுறது. அடுத்தபடியாக அங்கே தான் வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி 10B பென்சிலை எடுத்து டார்க்காக இருக்கிற ஏரியாலாம் நம்ம வந்து அதை வந்து கிறுக்கணும் மீன்ஸ் அதாவது அதே மாதிரி முன்ன சொன்ன மாதிரி தான் வந்து ஷேடிங் பண்ணணும். இதில் லைனாக விடாது. அதையும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷை வச்சு கிறுக்குன்னு கிறுக்கணும். அதாவது தேய்க்கணும் ப்ரெஷ்ஷை வச்சு. அப்புறம் லைனில் நமக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக 4B பென்சில் எடுத்துக்கின்னு அந்த லைனாக இருக்கிற இடத்துல லைன் மட்டும் போட்டுக்கோங்க. டிராயிங்கை பக்காவாக மாற்றுறதுக்கு பலபலன்னு இருக்கிற மெக்கானிக்கல் பென்சில் எடுத்துக்கோங்க. 0.7 இதை வச்சு சின்ன சின்ன டீட்டெயிலாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து குத்துருங்க. நல்லா ஈஸியாகவே இருக்கும், நல்லா ஷார்ப்பாகவும் இருக்கும் இந்த பென்சில். பார்த்தீங்கன்னாலே தெரியும், அது கிருதெல்லாம் வரையும் போது பார்த்தீங்கன்னா தெரியும். முடி வரையத்து முடிஞ்சிச்சு. அடுத்தது முகரக்கட்டிக்கு போவோம். அதாவது இப்போ தான் நம்ம வந்தார் கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம HB பென்சில் இவர் எடுத்து நம்ம வந்து மூஞ்சில் கிறுக்குன்னு கிறுக்கணும். அப்படி கிறுக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த வெள்ளையாக மூஞ்சில் இருக்கும் இல்லையா. நீங்கள் வேறு மைண்டுக்கு போகாதீங்க, அந்த வெள்ளையாக இருக்கிற இடத்த மட்டும் விட்ருங்க. இந்த கண், அந்த மீசை, அந்த தாடி, இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல பென்சில் நண்பர் இருக்கார் இல்லையா, அவர் தான் 0.7 அந்த பென்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பென்சிலை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ப்பாக அந்த மாதிரி லைன்லாம் கிடைக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணுங்கள், தாடி மீசை கண்ணுக்கெல்லாம் வரைகிறதுக்கு. அடுத்து தான் நம்ம செவில் அவுலாக்குவோம். அந்த காது வரைகிறப்போ முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன இடம் 2 இடம் அந்த டார்க்காக இருக்கும் பார்த்தீங்களா, அப்படியே இருட்டாக கிடக்கும் பாருங்கள், அந்த இடத்த ஃபஸ்ட்டு முச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற லைன்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு காது வரைய ஈஸியாக இருக்கும். இந்த கழுத்துக்கு நகையெல்லாம் போட முடியாது. அதனால் ஆட்டு நாயகன் HBயும் அப்புறம் பாப்பா 2B பென்சிலையும் கலகலன்னு கலக்க விட்டு ஒரு கலவையாக கொண்டு வந்து கழுத்தை பக்கா வந்து மாற்றி வைப்போம். நான் மனுஷன் நம்ம சிகரெட் அடிக்கிறாரு, ஈத்த புகைன்னு வெளியே கூட உள்ள சரி அதெல்லாம் ஓகே விட்ருங்க. அவர் புகை விட்றாரு, விடாட்ட போகிறாரு, அது நமக்கு அது தேவையில்ல. இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கை வரைத்துக்கு நான் என்ன பண்ணுன்னு பார்த்துங்க, அந்த மூஞ்சி இந்த கைத்து வரைத்துக்கு நீங்கள் என்ன ஷேடிங்கை யூஸ் பண்ணிங்களோ அதே ஷேடிங் தூக்கின்னு வந்து கையிலையும் கலந்து விடுங்க. அவ்வளோதான். அதே தான் நம்ம ஆட்ட நாயகன் HBயும் 2B பென்சில் பாப்பாவையும் கலக்க விட்டிங்கன்னா நம்ம கை கெச்சு போயிடும். ரொலாக்ஸ் அப்படின்னு சொல்கிற வாட்ச் மாதிரி அவர் போட்டுக்கிற வாட்சை பல மின்னணும். பிளண்டிங் ஸ்டெம்ப்பு அதை வந்து யூஸ் பண்ணி நம்மளோட துணியோடைய அந்த எஃபெக்ட் வந்து கொண்டு வரணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்புட்டு விஷயத்தை பண்ணால் தான் என் ஓவியா மாதிரி வந்துச்சு. சூர்யா மாதிரி வந்துச்சு. கட்சியில் நான் வாங்கி முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிக்குதா இல்லையான்ட்டு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா, எங்கே போனாலும் தொத்தின்னு வர நாய் மாதிரியே இந்த டெஸ்ட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேப்பரில் அங்கங்கே ஓரத்தில் இருக்கும். அதெல்லாம் வந்து கிருமி அழிக்கிற மாதிரி அழிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்மளுடைய படம் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கும். யுவர் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் லைக் ஒன்று பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தாழ்மொழியான்னு கேட்டுக்கொள்கிறேன். வட்டாட்சி தப்பே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.